ஏன்னா இன்னைக்கு உடல் ரீதியாக மக்கள் பலவாறு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனையே உடல் நோய்கள் தான். அப்ப அந்த உடல் நோய்களை போக்குவதற்கு பல்வேறு முறைகளை நமது முன்னோர்கள் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சிறந்த முறை தான் ஹீலிங். ஹீலிங்கிறது சாதாரணமான ப்ராசஸ் அல்ல. ஜீசஸ், சாய்பாபா, இப்படி பல மகான்கள் அந்த ஹீலிங்கை ரொம்ப எக்ஸலண்டா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பாபாஜி, சரி, இப்படி நிறைய பேர் இந்த வரலாறு நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த பயிற்சி அப்படிங்கிறது ஒரு வெரி பவர்ஃபுல் பிராக்டிஸ் தான், இல்லைன்னு சொல்லல. உடல் நோய்களை மட்டுமல்ல, மனதில் இருக்கிற பிரச்சனைகள், ஏன் கர்ம வினைகளை கூட ஹீலிங்ல வெளியே எடுக்க முடியும். உண்மை, சத்தியம்னா இது ஆக்சுவலா இப்போ அதிகப்படியான ஹீலிங், ரைக்கி, பிராணிக் ஹீலிங், இந்த மாதிரியான பிராக்டிசஸ் எல்லாம் யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நானும் அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் போயிருக்கேன். நிறைய பேர் நீங்க அது பண்றீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. நான் அதை பெருசா ப்ரொமோட் பண்றதில்லை அப்படின்னு நான் சொல்றது உண்டு. ஒரு பக்கம் அது நல்ல விஷயமா இருந்தாலும், ஆனா அதை பண்ணவங்கள யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி பவர்ஃபுல் பர்சன்ஸ் தான் அதை பண்ணாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப அந்த ஆன்மீகத்துல ஒரு உயர்ந்த நிலையில, தியானத்துல உச்ச நிலையில, சக்தி நிலையில அபரிமிதமான ஆற்றல் கொண்டவங்க தான் அந்த ஹீலிங்கை கொடுத்தாங்க, ப்ராசஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப நாம எல்லாருமே அதை எடுத்து பண்றது அப்படிங்கிறப்போ அதுல எனக்கு கொஞ்சம் சில உடன்பாடுகள் இல்லை. செல்ஃப் ஹீலிங் பண்ணலாமா? நீங்க தாராளமா பண்ணலாம். அது அதுக்கு நீங்க ஹீலிங் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நான் நிறைய நுட்பங்கள் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எந்த மாதிரியான ஹீலிங்கை நீங்க பண்ணுனா உங்க உடம்புல எந்தெந்த விதமான நோய்கள் குணமாகும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ணலாம். மகரிஷி எந்தெந்த மாதிரி அந்த ஹீலிங்கை மகரிஷி நிறைய பயிற்சிகளை எப்படி வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 in 1 வச்சிருப்பாங்க. இல்லாட்டி மறைச்சு நிறைய பயிற்சிகள் வச்சிருப்பாங்க. அதுக்கு நம்ம உடற்பயிற்சி ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான். உடற்பயிற்சிக்குள்ள அவ்வளவு நுட்பங்கள், நுணுக்கங்கள் இருக்கு. ஆனா வெளியில பார்த்தா சிம்பிளிஃபைடு எக்ஸசைஸ்ங்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி நம்ம தியான பயிற்சிக்குள்ள அவ்வளவு ஆழமான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா மேலோட்டமா பார்த்தா அது தெரியாது. அப்படி நம்ம பயன்படுத்துற பயிற்சியில அந்த ஹீலிங் டெக்னிக் மகிழ்ச்சி எப்படி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்ல நமக்கு நாமே எந்த மாதிரி நம்ம அந்த ஹீலிங் டெக்னிக் எல்லாம் பயன்படுத்தி நம்ம உடல், உயிர், மன பிரச்சனைகளை இந்த உடல், உயிர், மன பிரச்சனைகள்னு வர்றப்ப நாட் ஒன்லி பிசிக்கல் ப்ராப்ளம், உடல் இருக்கிற நோய்கள், உங்க குடும்பத்துல ஏதாவது நடைபெறாம இருக்கிற காரியங்கள் தடை இருக்கா, இதுல சரி பண்ண முடியுமா? சரி பண்ணிக்கலாம். அதே போல உங்களுக்கு பொருளாதாரத்துல ஏதாவது இழப்புகள் இருக்கா, அதை சரி பண்ண முடியுமா? வரவுகளை கொண்டு வர முடியுமா? இழந்த பணத்தை மீட்க முடியுமா? புரியுதா? இப்படி நம்ம பலவிதமான விஷயங்களை, தொழிலை நீங்க உயர்த்தி கொள்ள முடியுமா? ஆத்ம ஞானத்திலே உயர முடியுமா? மனக்கவலையிலிருந்து விடுபட முடியுமா? குடும்ப உறவுகள் இருக்கிற சிக்கல்ல இருந்து விடுபட எல்லாமே பண்ண முடியும். இந்த ஹீலிங் அப்படிங்கிற ப்ராசஸ்ல எல்லாமே பண்ண முடியும். ஆனா அதுல இப்போ எப்படி சொல்றது, நிறைய பேர் அது ஆர்வத்துல நம்ம போய் சில இடங்கள்ல மாட்டிக்கிறாங்க. அதையும் நான் பாக்குறேன். சரிங்களா? அப்படி மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு உரையாகவும் இது இருக்கு. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நீங்க போய் கத்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். என்னோட உரையிலேயே நீங்க பழைய உரைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அதாவது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நீங்களே பயன்படுத்திக்கோங்க அப்படிதான் சொல்லியிருப்பேன். நீங்க எல்லாருக்கும் போய் ஹீலிங் கொடுங்கன்னு நான் பெருசா சொல்லியிருக்க மாட்டேன். புரியுதானே? இல்ல, நீங்க ஹீலிங் கொடுக்கலாம், நான் வேண்டான்னு சொல்ல. அது எப்படின்னு நான் சொல்றேன். ஹீலிங்ல நீங்க கொடுக்கணும் அப்படின்னா மகரிஷி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த உடலை தூய்மைப்படுத்துறதுக்கு உடற்பயிற்சியை தெளிவா கொடுத்துட்டாங்க. சரிதானுங்களா? உடலை டோட்டல் அதுல இருக்கிற கழிவுகளை போக்கி உடலை சக்திப்படுத்தி உடலை ஆரோக்கியப்படுத்துறதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. அதற்கப்புறம் உயிரை தூய்மைப்படுத்துறதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. சரிங்களா? காயகல்பம்ங்கிற பயிற்சி நம்ம உயிர் தூய்மைக்கான ஒரு பயிற்சி. மூன்றாவது தியானம் அண்டு தற்சோதனை. இந்த ரெண்டுமே மனதை சக்திப்படுத்தி சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி.
ரெண்டுமே. ஓகேவா? அப்ப உடல், உயிர், மனம் இந்த மூன்றையும் தூய்மைப்படுத்தி அதை ஆற்றல் படுத்துவதற்கான பயிற்சியை நமக்கு சரியா முறையா கொடுத்து, அதற்கு அப்புறம்தான் மகரிஷி என்ன பண்றாங்க, ஜீவகாந்த பெருக்க பயிற்சின்னு ஒரு பயிற்சியை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. துரியாதீத தவம் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் என்ன மாறுதல், ஆசை சினமித்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் தத்துவம் முடிச்சதுக்கு அப்புறம்தான் ஆக்சுவலா இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த ஹீலிங் பிராக்டிஸ்ல நான் என்னோட அறிவு கேட்டி இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி நமக்கு மோர் தென் எனஃப் ஹீலிங். ஏன்னா அதுல என்ன பண்றோம், பிரபஞ்ச சக்தியை நம்மளுடைய சக்தியா மாற்றிக்கிறோம். சரிங்களா? அப்ப பல இடங்கள்ல நீங்க ஹீலிங் எங்க போனாலும் பேஸ் கான்செப்ட் இதுதாங்க. எல்லாமே எனர்ஜி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிதானே? எல்லாமே எனர்ஜி. இப்ப என்னை நீங்க உடலா பாக்குறீங்க, இது உடல் அல்ல, இது ஒரு எனர்ஜியோட ஒரு தொகுப்பு. இந்த பூமி ஆகட்டும், சூரியன் ஆகட்டும், நட்சத்திரங்கள், கோள்கள், எல்லா உயிர்களுமே எல்லாமே எனர்ஜியோட ஒரு அக்யூமுலேஷன். எப்படி சொல்றது, ஒரு தண்ணி அதை சூடு பண்ணீங்கன்னா ஆவியா போயிருது, அதை குளிர் வச்சீங்கன்னா தண்ணியா மாறுது. அப்ப நீராவி அப்படிங்கிற ஒரு எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் குளிர்ச்சுன்னா அது தனியா மாறுது இல்ல, அந்த மாதிரிதான். சரி, அந்த எனர்ஜி சேர்ந்ததுன்னா ஒரு ஃபார்ம் பண்ணுது. அப்படி இருக்கிற ஃபார்ம் தான் நீங்க, நானு, எல்லாருமே, பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பொருளும். அப்போ இந்த எனர்ஜிக்கு அடிப்படை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலமா இருக்கிற இறை சக்தி. இது நிறைய பேருக்கு இது கிளாரிட்டி இருக்காது. ஏன்னா மகரிஷி கிட்ட இருக்கிற அளவுக்கு கிளாரிட்டி இந்த இறை சக்தியோட கிளாரிட்டி எல்லா இடத்துலயும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுவாங்க, மூல சக்தின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணிட்டு இருக்கு, ஏது பண்ணிட்டு இருக்கு, எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாவற்றையும் இயக்கிட்டு இருக்குன்னு தெரியும். ஆனா மகரிஷி வெரி கிளாரிட்டியா நமக்கு அந்த இறை ஆற்றல், இது எவ்வளவு பெரிய ஆற்றல், இந்த பிரபஞ்சத்தையே தூக்கி சுழற்றி கொண்டிருக்கிறது. சரிதானுங்களா? பிரபஞ்சமே தானாக உருவாகி அதை காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அப்ப அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா, அதுதான் எல்லாத்துக்கும் மூல ஆற்றல். அந்த மூல ஆற்றல் கொடுக்கிற அழுத்து விஷயத்துல தான் இன்னைக்கு நீங்க, நானு, எல்லாரும் இயங்கி கொண்டிருக்கிறோம். இந்த பிரபஞ்சமே இயங்கி கொண்டிருக்கு. சரிங்களா? அப்ப அந்த மூல ஆற்றலை பெற்று நம்ம உடம்புல இருக்கிற நோய்களை குணப்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு பேர் தான் நம்ம ஹீலிங் அப்படின்னு நம்மளே சொல்றோம். ஓகேங்களா? அப்ப இங்க பாருங்க, இயற்கையில நம்ம உடம்புக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம உடம்புக்கு ஆட்டோமேட்டிக் ஹீலிங் பவர் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நீங்க புரியணும். ஏன்னா இந்த உடல் எங்கிருந்து வந்தது அப்படின்னா அந்த இறை சக்தியினுடைய வெளிப்பாடுதான் இந்த உடல். இந்த உடல் தனக்குத்தானே ஹீலிங் செய்யக்கூடிய பவர் இருக்கு இந்த உடம்புக்கு. சரிதானுங்களா? அதுதான் நம்ம யோக பயிற்சிகள்ல, வாழ்க்கை முறையில நம்ம கொடுக்கிறோம். ஆனா நாம் செய்த தவறுகளால், நாம் மீறிய விதி மீறல்களால் இந்த உடல் என்ன பண்ணிட்டு இருக்கு, தனக்குத்தானே ஹீலிங் செய்து கொள்ளக்கூடிய சக்தியை அது காலத்துல இழந்துருச்சு. சரிதானா? உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, என்ன எதுலையுமே அளவு முறை இல்லை. சரிதாங்களா? உடல்ல, மனதுல என்ன ஓட்டங்கள், ஆசைகள், எதுலையுமே நமக்கு ஒரு லிமிட் இல்லாம அன்லிமிட்டடா போறதுனால உடல் மனதுல பலவேறு பிரச்சனைகளை நம்ம ஏற்படுத்தி வச்சு உடல் தனக்குத்தானே ஹீலிங் செய்யற அந்த ப்ராசஸ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணி வச்சுட்டோம், நிறுத்தி வச்சுட்டோம். சரியாங்களா? அப்போ இப்ப ஹீலிங்ல ஃபர்ஸ்ட் டெக்னிக் நான் சொல்றேன். முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு அதுக்குள்ள வரேன். முதல் எல்லாமே எனர்ஜி அப்படிங்கறது நீங்க புரியணும். இந்த ஹீலிங் நீங்க புரியணும், அது நீங்க நல்லா பண்ணணும், உங்களுக்கு நீங்களே நல்லா செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லாமே எனர்ஜி பார்ட்டிகல் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்க உடலை நீங்க உடலா பாக்குறீங்களா, பருவுடலா? அது பருவுடலா பார்க்காதீங்க, அது ஒரு எனர்ஜியோட ஒரு தொகுப்பு. சரிங்களா? நம்ம மைண்ட் எப்படி ஒரு எனர்ஜியோ அப்படி இந்த உடல்ங்கிறது ஒரு எனர்ஜியோட ஒரு தொகுப்பு. அப்ப இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறது எனர்ஜி தான். எனர்ஜி கூட இணையும். பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் கூட இணையும், நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் கூட இணையும். ரெண்டுமே எனர்ஜி தான். எல்லா எனர்ஜிக்கும் மூல எனர்ஜி இறை சக்தி தான். புரியுதா? நல்ல ஆற்றலுக்கும் தேவையற்ற ஆற்றலுக்கும் மூலமா இருக்கிறது இறை சக்தி தான். மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இறை சக்தி தான் எல்லாமே இருக்கு.
அப்ப அந்த எனர்ஜி நம்ம சொல்றதுதான் மகரிஷி அவங்க நம்ம எல்லாருக்கும் மிக தெளிவா புரியுற மாதிரி காந்த ஆற்றல் அப்படின்னு சொல்றாரு. ஆற்றல் நம்ம உடல்ல ஒரு இயக்கம் நிகழணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடலுக்குள்ள ஒரு இயக்கம் நிகழணும்னா அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். சரியாங்களா? இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு எனர்ஜி வேணும், இருந்தா தான் நான் பேச முடியும். நீங்க லிசன் பண்றீங்க, ஹியரிங் இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு எனர்ஜி செலவாகி தான் நீங்க லிசன் பண்ணுவீங்க. நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு எனர்ஜி செலவாகி தான் நீங்க பாக்குறீங்க. புரியுதா இல்லைங்களா? அதே போல இந்த புலன் இயக்கத்துக்கு மட்டும் எனர்ஜி செலவாகிறது கிடையாது. உடலுக்கு உள்ள இயக்கம் நடக்குது இல்ல, ஹார்ட் இயங்குது, லங்ஸ் இயங்குது, லிவர் இயங்குது, மண்ணீரல் ஸ்பிளீன் இயங்குது, கிட்னி வேலை செய்யுது, ஸ்டொமக் எல்லா வேலையும் செய்யுது. புரியுதா? எல்லா மண்டலம் பக்காவா வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் எனர்ஜி யாரு கொடுக்குறாங்க? புரியுதா? இதுக்கெல்லாம் எனர்ஜி யார் கொடுக்குறான்னா அது அந்த ஜீவகாந்த சக்தி தான் நம்ம உடம்புக்குள்ள எல்லா உறுப்புகளையும் இயக்கிட்டு இருக்கு. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயக்கிட்டு இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். பெரும்பாலான மனவளக்கலை என்பவர்களுக்கு தெரியும் உடம்புக்குள்ள ஒரு காந்த சக்தி இயங்கிட்டு இருக்குது. நம்ம கை வச்சு செக் பண்ணி அந்த காந்த ஆற்றல் தான் உடல் முழுக்க இயங்கிட்டு இருக்கு. அதைத்தான் ஜீவகாந்தம்னு சொல்றோம். இன்னொரு நுட்பம் சொல்றேன், அந்த காந்தம் தான் அந்த உறுப்புகளாக மாறி இருக்கிறது. இது ஹீலிங்ல மிக முக்கியமான விஷயம். இது எல்லாருக்கும் பொதுவா ஹீலிங் பண்றவங்க சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஆனா மகரிஷி கான்செப்ட் வந்தவங்களுக்கு இது தெரியணும். உங்களுடைய காந்த ஆற்றல் தான் உங்களுடைய உறுப்புகளாக மாறி இருக்கிறதுன்னு നിങ്ങൾക്ക് புரியுதா? உறுப்புகள்ங்கிறது என்ன? எனர்ஜியோட ஒரு ஒரு கூட்டு. சரி, எனர்ஜியோட ஒரு கூட்டுக்கு பேரு தான் என்ன சொல்றீங்க? உறுப்புகள்னு சொல்றீங்க, பிளட்ன்னு சொல்றீங்க. எனிதிங் உங்க உடம்புல எதுவா இருந்தாலும், செல்கள்ல இருந்து எதுவா இருந்தாலும் அது எனர்ஜியோட கூட்டு. எனர்ஜியை திணிவுபடுத்துறீங்க. திணிவுபடுத்துறப்ப அது ஒரு உருவமாக மாற்றம் பெறுது. அப்ப உங்களுடைய காந்த ஆற்றல் தான் உறுப்புகளை இயக்கிட்டு இருக்கிறது மட்டுமல்ல, உறுப்புகளாகவும் உருமாறி இருக்கிறதுன்னு நீங்க புரியணும். இது வந்து ஹீலிங்ல ஹையர் லெவல். சரிங்களா? அப்ப இந்த உடல் இயக்கமா இருக்கட்டும், என்னுடைய புலன் இயக்கமா இருக்கட்டும், அல்லது மன இயக்கமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எதுதான் அடிப்படை? எனர்ஜி தான் அடிப்படை. எனர்ஜி தான் அடிப்படை. சரிங்களா? நம்ம மனம் இயங்குது அப்படின்னாலும் அதற்கு அடிப்படையா இருக்கிறது அந்த எனர்ஜி தானே. இப்ப எனர்ஜி ஃபுல் ஃப்ளோல இருந்ததுன்னா உங்க மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப ஆனந்தமா இருக்கும். சரிங்களா? எனர்ஜி டவுன் ஆச்சுன்னா மைண்ட்ல தேவையற்ற எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், பயம், கவலை, வெறுப்பு, வஞ்சம் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்ப ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியா வரக்கூடிய பிரச்சனை, மன ரீதியா வரக்கூடிய பிரச்சனை, அதை கடந்து வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் என்னுடைய சக்தி ஓட்டம் சரியா இல்லை. இந்த ஹீலிங்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, நம்ம உடம்புக்குள்ள ஒரு சக்தி ஓட்டம் நிகழ்ந்துட்டு இருக்கு. அது நம்மளுடைய எண்ணம் சொல் செயலால நிறைய இடத்துல தடைப்பட்டு நிக்குது. இப்ப அதைய டியூன் பண்றதுக்கு தான் நாம என்ன பண்றோம்? இந்த ஹீலிங் அப்படின்னு ஒரு பிராக்டிஸ எடுக்கிறோம். ஹீலிங்ல அதான் பண்ணுவாங்க. ஹீலிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட டோட்டல் ஆறா இருக்குல்ல, மகரிஷி 3 உடல் சொல்லுவாங்க. பரு உடல், நுண்ணுடல், காந்த உடல். இந்த காந்த உடலை அவங்க ஆறா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? காந்த உடலை ஆறான்னு சொல்றாங்க. அதுக்கு மகரிஷி இன்னொரு பேர் சொல்லுவாங்க, காரண சரீரம். அந்த காந்த உடல் தான் எல்லாவற்றிற்கும் காரண காரியமாக இருந்து செயல்படுறதால அதுக்கு பேர் கேஷுவல் பாடி, காரண சரீரம். இந்த காரண சரீரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம உடம்புல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் காரண சரீரத்தை தாக்கி உடலுக்கு உயிருக்கு வந்து அப்புறம் தான் உடல்ல அது வெளிப்படும். அப்ப இது என்ன சொல்றோம்னா, அந்த காரண சரீரம் அப்படிங்கிற அந்த காந்த உடல் நமக்கு எந்த மாதிரி இருக்கோ, நம்ம எல்லாருக்குமே எவ்வளவு இருக்கும்? நம்ம உடம்புல இருந்து ஒரு அடி தூரத்துக்கு வெளியே நார்மலா எல்லாருக்குமே இருக்கும். நீங்க நல்லா மெடிடேட் பண்றதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஆறா என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும், அப்படியே விரியிறக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்ப அது பவர்ஃபுல்லா விரிகிறதான் நம்ம என்ன சொல்றாங்க, புத்தருக்கு இவ்வளவு மயில்கள் விரிஞ்சது, ஜேசஸ்க்கு இவ்வளவு மயில்கள் விரிஞ்சது அப்படிங்கிறத நம்ம பல பேர் சொல்றதை நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா? அப்ப இந்த ஆறா அப்படிங்கிறது நம்முடைய காந்த உடல். அந்த காந்த உடல் நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ், எந்த அளவுக்கு உங்க மைண்ட் பியூரிட்டியா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட ஆறா பவர்ஃபுல்லா விரிஞ்சுட்டே போகும், விரிஞ்சுட்டே போகும், விரிஞ்சுட்டே போகும். சரிங்களா?
அப்ப இந்த ஆறா ப்ராப்பரா இருந்துச்சுன்னா இதுதான் பிரபஞ்ச சக்தியை நமக்குள்ள ஈர்க்கிற ஒரு காந்தம், நம்மகிட்ட இருக்கிற ஒரு மேக்னெட். சரி, இந்த மேக்னெட்டை வச்சு எப்படி ஒரு பொருளை ஈர்க்கிறோமோ அப்படி பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை ஈர்க்கிற தன்மை இந்த நம்மளுடைய காந்தத்துக்கு இருக்கு. இந்த காந்த நம்ம உடம்புல இருக்கிற அந்த காந்த ஆற்றலை, காந்த சக்திய யாரெல்லாம் பியூரிட்டியா வச்சிருக்கிறாங்களோ, பிரபஞ்சத்தில் இருக்கிற பியூரிட்டி எல்லாம் இங்க நோக்கி இழுக்கப்படும். யாரெல்லாம் அதை பொல்யூட்டா வச்சிருக்காங்களோ, பிரபஞ்சத்தில் இருக்கிற பொல்யூஷன்ஸ் எல்லாம் இதை நோக்கி ஈர்க்கப்படும். இதுதான் ஹீலிங்ல இருக்கிற மிகப்பெரிய விஷயம். சரிங்களா? அப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த ஆறான்னு சொல்றோம் இல்லையா, இது எதனுடைய அடிப்படையில் இருக்குன்னா சக்ராஸ், சக்கரங்கள். சரிங்களா? உடம்புல ஆயிரக்கணக்கான சக்கரங்கள் இருக்கு. ஒருத்தர் 1008ங்கிறாரு, ஒருத்தர் 108ங்கிறாரு. சரியா? நமக்கு தெரிஞ்சது ஒரு 7 சக்கரா, மூலாதார, சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னி, துரியம், 7 சக்கரா. இது வந்து மேஜர் சக்ராஸ். மேஜர் சக்ராஸ் 7, மற்றது எல்லாம் சப் சக்ராஸ் தான். உடம்பு ஃபுல்லா சக்ராஸ் இருக்கு. உடம்புல பல பகுதிகளில் சக்ராஸ் இருக்கு. மிக நுண்ணிய சக்ராஸ் எல்லாம் இருக்கு. இந்த சக்ராஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பிரபஞ்ச சக்தியை வாங்கி நம்ம உடம்புக்குள்ள கொடுக்கிற வேலை இந்த சக்கரங்கள் தான் பண்ணுது. இது வந்து டைரக்டா பண்ணிட்டே இருக்கு. நீங்க எந்த ஹீலிங், எந்த பிராக்டிஸ் பண்ண வேண்டாம். நீங்க கம்முன்னு இருந்தாலே உங்க உடம்புல இருக்கிற அந்த சக்கரங்கள் இந்த பிரபஞ்ச சக்தியை வாங்கி உங்க உடம்புக்கு என்ன தேவையோ அதுவா கன்வெர்ட் பண்ணிடும். ஹார்மோன் தேவைன்னா ஹார்மோனா கன்வெர்ட் பண்ணும். இதுதான் மேக்சிமம் நடக்கிறது நம்ம உடம்புக்குள்ள. அதுதான் ஒவ்வொரு கிளாண்டும் எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ். நம்ம 9 மைய தவத்தில் இதை பத்தி டீப்பா நம்ம பார்த்துருக்கிறோம். நீங்க புதிய அன்பர்களா இருந்தீங்கன்னா நம்மளுடைய 9 மைய தவத்தை எடுத்து செக் பண்ணுங்க. அதுல ஒவ்வொரு மையத்துக்கும் நான் 1 மணி நேரம் பேசியிருக்கேன். உங்க மூலாதார சக்கரா, அதுல நல்ல எனர்ஜி ஃபுல்லா லோடா இருந்தா அந்த சக்கரா எப்படி வேலை செய்யும், சரிதானுங்களா? அதுல எனர்ஜி கம்மியா இருந்தாலோ, எனர்ஜி ஓவர் ஃபுல் ஆகியிருந்தாலோ, அல்லது எனர்ஜி வந்து பொல்யூட் ஆயிருந்தாலோ நம்ம உடம்புல எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் வரும், சரிங்களா? அதை நம்மளுடைய 9 மைய தவம் நீங்க பண்றப்ப அந்த சக்கரா எப்படி கிளீன் ஆகுது, எப்படி கிளென்ஸ் ஆகுது, எப்படி பியூரிஃபை ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பேசும். அப்ப இந்த 7 சக்கரங்களும் பிரபஞ்ச சக்தியை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு டேப்னு வச்சுக்கோங்க, ஒரு குழாய், சரிங்களா? இப்ப பெரும்பாலான மக்கள் உடல் மன இயக்கத்தை சரியா பண்ணாததால அந்த டேப் எல்லாம் இந்த உப்பு தண்ணி போய் அடைச்ச மாதிரி அது ஃபுல்லா அடைச்சு கிடக்கு. அப்ப பிரபஞ்ச எனர்ஜி அந்த சக்கராசால பியூரிஃபையா வாங்க முடியல. இதுதான் இப்ப இருக்கிற நமக்கு இருக்கிற சுச்சுவேஷன். அப்ப அதற்காகத்தான் நம்ம போய் இந்த வியாதி அந்த வியாதி அப்படின்னு போய் மருத்துவர்களை மாற்றி ஏதோ ஒன்ன பண்ணி நம்ம என்ன பண்றோம், அந்த உடலை சரி பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்றோம், சரிங்களா? நீங்க ஜஸ்ட் நம்மளுடைய உடற்பயிற்சி யார் ஒருவர் முறையாக செய்யறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புல ஹீலிங் நடக்கும். சரியானுங்களா? நீங்க உடற்பயிற்சி நல்லா பண்ணிட்டே வர்றவங்களுக்கு இது தெரியும், சரியானுங்களா? நீங்க கையை மேல தூக்கி வச்ச உடனேயுமே ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். இயற்கையில கையை மேல தூக்கி கூம்பு வடிவத்துல மேல வச்சுட்டீங்கனாலே பிரபஞ்ச சக்தி உங்க உடம்புக்குள்ள இறங்குறதுக்கான சூழலை நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி விட்டீங்க. நீங்க நல்லா உடம்ப கவனிச்சு செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு பயிற்சியா நீங்க போக 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 உங்க உடம்புக்கு அவ்வளவு ஹீலிங் ப்ராசஸ் வந்து நடந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு பயிற்சியிலுமே, கை பயிற்சியிலிருந்து கால் பயிற்சி போனீங்கன்னா ஃபுல்லா கிளென்சிங், உங்க உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் கிளீனிங் நடக்கும் அங்க. சரி, நிறைய பேர் என்கிட்ட சொல்றது என்னன்னா, வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த ஹீலிங் வந்து பெருசா அவங்க சொல்லல. ஒண்ணு அப்படியே சொன்ன போதும் நம்ம மகரிஷி சொல்லியிருக்காங்க, நான் அதை கடைசியே சொல்றேன், கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சியை யாரெல்லாம் ப்ராப்பரா செய்யறாங்களோ நீங்க எல்லாருமே ஹீலிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கான செல்ஃப் ஹீலிங் நீங்க எப்போ கம்ப்ளீட் ஆகுறீங்களோ அதுக்கப்புறம் நீங்க உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பண்ணுங்க. அதோட அந்த ஹீலிங்கை நிறுத்திக்கோங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான டைமா இருக்குதுன்னா மற்றவங்களுக்கும் தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த ஹீலிங்கை நீங்க கொடுக்கலாம். ஆனா நீங்க ஃபுல்ஃபில் ஆகாம அதை கொடுக்கறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிஸ்டர்ப்டு விஷயம். இது வந்து எல்லா ஹீலிங்லையுமே அவங்க அப்படித்தான் சொல்றாங்க. ஆனா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றது இல்லை. ஹீலிங்ல போய் தன்னோட உடம்ப மனதை
பிரச்சனையில மாட்டிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். புரியுதா இல்லைங்களா? அதுக்குன்னு ஹீலிங் நான் தவறணும், அது செய்ய வேண்டாம்னு சொல்ல. முதல் நீங்க உங்களுக்கான எனர்ஜியை ஃபில்அப் பண்ணிட்டு, உங்களை ஃபுல்லா பியூரிஃபை ஹையர் சோலா மாத்திட்டு, அதுக்கப்புறம் ஹீலிங் கொடுத்தீங்கன்னா நல்லதுன்னு நான் சொல்றேன். அது அந்த வரைக்கும் வரணும். அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க செல்ஃபா நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? உங்களை நீங்களே தயார்படுத்தணும். அப்ப மகரிஷி என்ன பண்றாரு? ஹீலிங் கொடுத்திருக்காரு. கண்ணாடி பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம், தீப பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் கண்கள் மூலமாக உங்களோட எனர்ஜியை கொடுக்க முடியும். நான் இன்னைக்கு 3 எனர்ஜி உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி சொல்றது செய்யறதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. கண்கள் மூலமா எனர்ஜி கொடுக்கலாம், கைகள் மூலமா எனர்ஜி கொடுக்கலாம், உங்க நினைவுகள் மூலமா எனர்ஜி கொடுக்கலாம். இதுல சொல்லுங்க எது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மளோட தாட்ஸ் மூலமா கொடுக்குறோம் பாருங்க. இதுதான் இருக்கிறதுலே வெரி வெரி பவர்ஃபுல் டெக்னிக். வெரி பவர்ஃபுல் டெக்னிக். சரிங்களா? உங்க மைண்ட் மூலமா நீங்க கொடுக்குற ஹீலிங் அவ்வளவு அற்புதமா வேலை செய்யும். ஏன்னா அதுல உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கணும். முதல் விஷயம், அந்த அளவுக்கு ஆற்றலும் நம்ம கிட்ட இருக்கணும். இருக்கிற ஹீலிங்ல ரொம்ப பவர்ஃபுல் ஹீலிங் நம்மளோட தாட்ஸ்ல வரக்கூடிய செய்யக்கூடிய நம்ம ஹீலிங் தான். ஓகேவா? அது எங்க வேணா டிஸ்டன்ஸ்ல பண்ண முடியாது. இப்போ மகரிஷி அவங்க அந்த பயிற்சியை கொடுக்குறப்ப ஒரு கம்ப்ளைண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, மகரிஷி கிளீனிங் எதுவுமே கொடுக்காம, கிளன்சிங் எதுவுமே பண்ணாம நீங்க ஹீலிங் கொடுக்குற மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானுங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. மகரிஷி அதை பண்ணியிருக்காங்க. புரியுதா இல்லைங்களா? நீங்க நாம செய்யக்கூடிய உடற்பயிற்சி ஹீலிங்ல வெரி 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 ஹை லெவல் பிராக்டிஸ். அது நீங்க இனிமேல் உணர்ந்து செஞ்சு பாருங்க. உங்க உடம்புக்குள்ள பிரபஞ்ச எனர்ஜி அபரிமிதமா போறதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். இல்ல இன்னைக்கே இப்பவே நீங்க ஃபீல் பண்ணணும்னா ரிலாக்ஸேஷன் தான். ரிலாக்ஸேஷன்ல நீங்க மைண்ட போய் அந்த இடத்துல நினைக்கிறீங்கல்ல, நம்ம மனோசக்திய நீங்க எங்க குவிக்கிறீங்களோ அந்த இடத்துல அபரிமிதமான ஆற்றல் குவியறக்கு ஆரம்பிக்கும். பிரபஞ்ச சக்தி அந்த இடத்துல இறங்குறக்கு ஆரம்பிக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நம்ம மனசக்தி மட்டும்தான் நம்ம கால்கள்ல குவிச்சிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறோம். மனசக்தி மட்டும் குவியாது. சரியானுங்களா? மனம் எங்க குவியுதோ, எங்க எனர்ஜி ஃபார்ம் ஆகுதோ, அதை சுற்றி பிரபஞ்ச எனர்ஜி அந்த இடத்துல ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இது இயற்கையினுடைய விதி. ஓகேங்களா? அப்ப நீங்க கால்கள்ல இருந்து தலை வரைக்கும் நீங்க இந்த பயிற்சியை நம்ம அன்பர்கள் நிறைய பேர் பண்றதில்லை. ஏன் நம்ம பயிற்சி பண்றவங்களுக்கு இன்னும் நோய் குணமாகல அப்படின்னா, சரியானுங்களா? அதே மாதிரி இந்த அக்கு பிரஷர் 14 பாயிண்ட் அக்கு பிரஷர் இருக்குல்ல, சரியாங்களா? அதுவுமே முதல்ல எங்களுக்கு கொடுக்குறப்ப எப்படி கொடுத்தாங்கன்னா, முதல் கையை மேல் நோக்கி நீட்டிக்கணும். அந்த பிரபஞ்ச எனர்ஜியை ஃபுல்லா இதுல லோடு பண்ணி வாங்கணும். சரியாங்களா? அந்த எனர்ஜி அப்படியே ஒவ்வொரு பகுதிக்கா கொடுக்கணும். எனக்கு ஃபர்ஸ்ட் 2005 சொல்லி கொடுத்த அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் அவங்க எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. இங்கிருந்து எனர்ஜி வருது, இது வழியா வருது, ப்ராசஸ் பண்ணுதுங்கிறத சொல்லிட்டு கையை மேல தூக்கி வச்சுட்டு கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு ஒரு பிரபஞ்சத்திலிருந்து ஒரு சக்தி உங்க கையில இறங்குறதா நீங்க ஃபீல் பண்ணுங்க. இந்த எனர்ஜி ஃபுல்லா லோட் ஆயிடுச்சு. இந்த எனர்ஜியும் சேர்த்து உங்க உடம்புக்குள்ள கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு அதுதான் ஹீலிங்ல போனீங்கன்னா இதைத்தான் சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள வாங்கி நீங்க மத்தவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப நாம செய்யக்கூடிய 14 பாயிண்ட் அக்கு பிரஷர், ரிலாக்ஸேஷன் பயிற்சி இரண்டுமே முழுக்க ஹீலிங்கான ஒரு பயிற்சிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது ஹீலிங் மாதிரி நீங்க பண்ண முடியும். செல்ஃப் ஹீலிங்ல என்ன சொல்றோம்னா, என்னுடைய ஆறாவை நானே தூய்மை செய்து கொள்ள, இது பல விதமான மெத்தட்ல இருக்கு. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஹீலிங்ல இன்னொரு சிம்பிள் டெக்னிக் சொல்றேன். கண்ணை மூடி உங்க உடம்ப கவனிச்சாவே உடம்பு ஹீலா இருக்க ஆரம்பிச்சிடும். ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நம்ம மெடிடேஷன்ல ஃபர்ஸ்ட் பண்றோம் இல்லைங்களா, நம்ம ராதாகிருஷ்ண ஐயா தான் அதை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க ஆரம்ப காலத்துல. கண்களை மூடி நீங்க உங்களுடைய பருவுடலை கவனிக்க உங்கள் மனம் உங்கள் பருவுடலிலே குவிய பிரபஞ்ச சக்தி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள பாயறக்க ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புல இருக்கிற மனதில் இருக்கிற தேவையற்ற சக்திகள் வெளியே போறக்க ஆரம்பிக்கும். இது நேச்சரா நடக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண.
அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், பிரபஞ்ச சக்தி உங்கள் வசமா இருக்கான ஹீலிங்ல ஃபர்ஸ்ட் நுட்பமா நான் சொல்றது என்னன்னா, கண்களை மூடி சிறிது நேரம் உங்களுடைய உடலையே அமைதியாக நீங்க கவனிக்க கவனிக்க பிரபஞ்ச சக்தி அபரிவிதமாக உங்களுக்குள்ள பாய்ந்து உங்கள் உடலில் இருக்கிற தேவையற்ற சக்திகளை நீக்கி உங்கள் உடலுக்கு உயிருக்கு அத்தனைக்குமான தேவையான சக்தியை நிரப்பும். இது இயற்கையாகவே நடக்கும். ஃபர்ஸ்ட் டெக்னிக். சரிங்களா? ரெண்டாவது ரிலாக்ஸேஷன். இது வெரி 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 பவர்ஃபுல் டெக்னிக். செல்ஃப் ஹீலிங் பிராக்டிஸ்ல நாம என்ன பண்றோம்னா, என்னுடைய உடலை நானே தூய்மை செய்து கொள்கிறேன், என்னுடைய உடலில் இருக்கிற தேவையற்ற சக்திகளை நீக்கிக் கொள்கிறேன், என் உடலிற்கு தேவையான பிரபஞ்ச ஆற்றலை நானே நிரப்பிக் கொள்கிறேன் இப்படின்னு நீங்க எப்படி சொல்லணும்னா, பாவித்து உணர்ந்து சொல்லணும். சரியாங்களா? அதுதான் நம்ம ரிலாக்ஸேஷன்ல பண்றோம். ரிலாக்ஸேஷன் பண்றப்ப, இனிமேல் நீங்க பண்றப்ப கண்களை மூடிட்டு கவனிச்சுட்டு வர்றீங்கல்ல, கால்களிலே இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்குள்ள குறைபாடுகள் அனைத்தும் நீங்குகிறது. இங்க இருக்கிற அணு அடுக்குகள் அனைத்தும் சீராக அடுக்கப்படுகிறது. புரியுதா இல்லைங்களா? இந்த இடம், கால்கள் போதுமான பலமும் வலிமையும் பெறுகிறதுன்னு சொல்றீங்கல்ல, இதுவே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, சரிதாங்களா? இப்ப உங்க மனதை குவிச்சு பண்றீங்க, பிரபஞ்ச ஆற்றலும் உங்க அந்த கால்ல இறங்கி அந்த கால்கள் இருக்கிற தேவையற்ற சக்திகள், வினைகள், பதிவுகள் அனைத்தையும் வெளியேற்றி அந்த எனர்ஜி ஃபுல்லா லோட் ஆகி, எனர்ஜி லோட் ஆனா தான் ரத்த ஓட்ட, வெப்ப ஓட்ட, காற்றோட்டம் ப்ராப்பரா இயங்கும், உள்ள இருக்கிற அணு அடுக்குகள் சீராகும், அங்க இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும், அந்த இடம் போதுமான பலமும் வலிமையும் பெறும். இப்படி நீங்க ஒவ்வொரு பகுதிக்கும் சொல்லிட்டே வாங்க. 2 விஷயம் சேர்த்திக்கோங்க. பிரபஞ்ச எனர்ஜி உள்ள இறங்குது, சரிதாங்களா? அந்த எனர்ஜி இறங்கி அந்த கால்கள் ப்ராப்பரா வேலை செய்யுது. கால்களுக்கு நன்றி, பிரபஞ்ச சக்தி நன்றி உணர்வு மட்டும் நீங்க அங்க சேர்த்தி இந்த உடல் தளர்த்தல் டெக்னிக்கை மட்டும் கொஞ்சம் ஒரு படி மேல ஏத்தி நீங்க செஞ்சீங்கன்னா, இப்போ இந்த பயிற்சி முடிச்சனையுமே நீங்க செஞ்சீங்கனாலே உங்களை உடம்புல மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். ஹீலிங்ல ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க உடம்பு கூட நீங்களே பேசணும். சரியாங்களா? நம்ம கோவிந்தராஜ் ஐயான்னு சொல்லிட்டு கூட ஒருத்தர் வந்து 2 பயிற்சியா தொடர்ந்து நேரடி முகாமுக்கு வர்றாரு. அவர் அதான் சொல்றாரு, 95% அவரோட ஹார்ட்ல அடைப்பு. இப்படி ஒரு ரிப்போர்ட் இருக்கு அவருக்கு. புரியுதா இல்லைங்களா? அவர் ஹார்ட் கூட பேசி 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 என்ன பண்ணி வச்சுட்டாரு, இப்ப அடைப்பே இல்லாம பண்ணிட்டாரு. 2க்குமே ப்ரூஃப் வச்சிருக்காரு. எப்படி இல்லாம போச்சு? அவர் பேசுறாரு. சரிங்களா? கண்களை மூடி நீங்க உங்க ஹார்ட் கூட பேசலாம். உங்க உடம்புல எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கோ, இது எனக்கு பர்சனலா நூற்றுக்கணக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவேன். என்னோட குழந்தைகள் முதற்கொண்டு நான் ஷேர் பண்ணுவேன். என் பையன் காலையில ஸ்கூல் கூட்டிட்டு போவேன், போறப்ப வயிறு வலிக்குது அப்படிமா. ஒண்ணு இல்லப்பா, கண்ணை மூடி வயிறு கூட பேசு. வயிறு, நான் ஏதாவது தப்பு பண்ணிதான் மன்னிச்சிடு, சரிதானா? இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன், சரிதானா? அதை நான் சரி பண்ணிக்கிறேன், இப்ப நீ எனக்கு கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமா இரு அப்படின்னு சொல்லி வயிற்றுல கை வச்சுட்டு அது கூட பேசு அப்படின்னா, மிராக்கிளா 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல அவன் என்கிட்ட சொல்லுவான், வயிறு வலி இல்லை. அதை நம்பியும் செய்யணும் ஒண்ணு, சரிதானுங்களா? உணர்வு பூர்வமாகவும் அதை நீங்க செய்யணும், சரிங்களா? அப்ப நீங்க கண்களை மூடி செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான ஹீலிங்ல ரொம்ப முக்கியமான விஷயம் செல்ஃப் டாக். இதை வந்து மகரிஷி எங்க வச்சிருக்காங்கன்னா, பாசிட்டிவான சங்கல்பங்கள் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய ஹீலிங்க செய்யும் நம்ம உடம்புல. அதை வச்சுதான் நாம எங்க உடல் தளர்த்தல் பயிற்சியில அந்த ஹீலிங்கை நம்ம வந்து பயன்படுத்தணும். பாசிட்டிவான சங்கல்பம். நீங்க ஒண்ணு இல்லைங்க, கண்களை மூடிக்கோங்க. நான் ஒரு சின்ன சங்கல்பம் சொல்றேன், நீங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்க, சரிதானுங்களா? கண்ணை மூடிக்கோங்க. கண்களை மூடி உங்க உடம்பையே கவனிங்க. வாழ்க வளமுடன்.
இப்ப நமக்கு நாமே செல்ஃப் ஹீலிங்காக சில சங்கல்பங்கள் நாம சொல்றோம். சரிதானுங்களா? நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். நீங்க அப்படியே உணர்ந்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள கவனித்து சொல்லுங்க. நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். எனது உடலிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் அனைத்தும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படியே உணர்ந்து பாருங்க உடம்ப. எனது உடலில் உள்ள அணு அடுக்குகள் அனைத்தும் சீராக அடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியே அகக்காட்சியா பாருங்க. எனது உடல் உறுப்புகள் அனைத்தும் ஆரோக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படியே அந்த உறுப்புகளை பாருங்க. அப்படியே மகிழ்ச்சியா சந்தோஷமா ஒரு குழந்தை எப்படி ஓடி விளையாடுமோ அது போல அந்த உறுப்புகள் அப்படியே அற்புதமாக இயங்கிக் கொண்டிருப்பதை பாருங்க. எனது உடலில் உள்ள செல்கள் அனைத்தும் தெய்வீக சக்தி நிரம்பியதாக இருக்கின்றது. என்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் அதனுடைய இயல்பான செயல்களை மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறது. அப்படியே உடலுக்குள்ள பாவித்து இந்த சங்கல்பங்களை எடுத்துக்கொள்ளும். நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். எனது உடல் மிக அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மிக அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற உடலுக்கு நன்றி. அப்படியே ஒரு சந்தோஷமான உணர்வை உங்க உடல் வெளிப்படுத்தும். நீங்களும் ஒரு மகிழ்ச்சியான உணர்வை அதை பார்த்து வெளிப்படுத்தணும். இப்ப பர்டிகுலரா ஒரு உறுப்பை கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு உறுப்பு உங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கு அப்படின்னா அந்த உறுப்பை மட்டும் எடுத்து அதற்கூட நீங்க பேசலாம். செல்ஃப் டாக், செல்ஃப் ஹீலிங். சரிங்களா? ஓகே, இப்ப மெதுவா கண்ணை திறந்து போய் இப்ப என்ன நடந்தது நான் சொல்றப்ப, நான் இப்ப கூட ஒரு ஃபார்மேட்டா இல்லாம சும்மா ஏதோ சொல்லணுங்கிறத சொல்லிட்டேன். நீங்க ஒண்ணு இல்லை, கண்ணை மூடி இப்போ வந்து உங்களுக்கு உங்க உடல்ல என்னென்னவெல்லாம் குணமாகணுமோ, என்னென்னவெல்லாம் சரியாகணுமோ அதெல்லாம் அற்புதமா சரியாயிருச்சு. அது மிக சிறப்பா இயங்கி கொண்டிருக்குது. நீங்க நினைக்க 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 சரிங்களா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய என்ன ஆற்றல், என்ன சக்தி, காந்த சக்தி உங்கள் உடல் உறுப்புகளிலே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பதை நீங்க உணர முடியும். இதெல்லாம் நீங்க ரியலைஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க நம்பவும் செய்வீங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு பிடிமானத்துக்கும் உங்களுக்கு அது வரும். சரியாங்களா? அப்ப இந்த செல்ஃப் டாக் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நீங்க என்ன பண்ணாலும் நம்ம உடல் உள்ள இருக்கிற உறுப்புகள் அதை வாங்கி பதிவு பண்ணிட்டே இருக்கு. இது உங்களுக்கு தெரியும். நம்ம செய்யற வினைகள் பதியுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். உடல்ல பதியுது, உயிராற்றல பதியுது, வித்து சக்தியில பதியுது, மூளையில பதியுது, கருமையத்துல பதியுது, ஜீவகாந்தத்துல பதியுது, வான்காந்தத்திலே பதியுது. 7 இடத்துல பதியுது நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயம். சரிங்களா? அப்ப நீங்க அந்த ஆட்டோ சஜஷனை உங்க உடல் உறுப்புல கொடுக்க 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 ஆட்டோமேட்டிக்கா உங்க உடல் நலம் ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிச்சு. ஆட்டோமேட்டிக்கா வந்து இது ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது இந்த உறுப்புகள் எல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்கல்ல, இவங்ககிட்ட இருந்து கல்லீரல் மாத்தி வச்சாங்க, அவங்க கிட்ட இருந்து கிட்னி மாத்தி வச்சாங்கன்னால மாத்தி வைக்கிறாங்கல்ல. அப்ப இந்த புதிய உறுப்பு வாங்குறாங்கல்ல ஒருத்தங்க, அந்த வாங்குறவங்களுக்கு அவங்களோட ஹேபிட்ல சில சேஞ்சஸ் நடக்குது. ஹேபிட்ல, பழக்க வழக்கத்துல சில சேஞ்சஸ் நடக்குது. எப்படிடா எனக்கு இத்தனை நாள் இந்த பழக்கம் இல்லை, எப்படி இந்த ஹேபிட் வந்தது அப்படின்னு எடுத்து ரிசர்ச் பண்ணா, அந்த உறுப்பு ஒருத்தவங்க கொடுத்தாங்கல்ல, அவங்களோட பழக்க வழக்கத்துல இருக்கிற விஷயத்த இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க உங்க உறுப்புகள்ல என்ன விஷயத்த பதிவு பண்ணி வச்சிருக்கீங்களோ அது உறுப்புல ஆழமா பதியுதுங்கிறத நீங்க முதல்ல உணர்ந்துக்கோங்க. சரிங்களா?
அப்ப நம்ம உறுப்புகள் கூட நம்ம பேச 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 எப்பேற்பட்ட ஹீலிங்கும் நம்ம உடம்பு தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமைக்குள்ள வந்துரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிதானுங்களா? அதே போல மகரிஷி அவங்க கொடுத்ததுல உடற்பயிற்சியில இந்த மாதிரி ஹீலிங் மெத்தட் இருக்கு. ஒண்ணு உங்களை கவனிக்கிறதுன்னு சொன்னேன். ரெண்டாவது செல்ஃப் டாக். உங்களுக்கு நீங்களே தியான நிலையில அமர்ந்து பேசுங்க. அது அற்புதமா ஹீலிங் வேலை செய்யும். அற்புதமா வேலை செய்யும். புரியுதுங்களா? மூன்றாவது ரிலாக்ஸேஷன் பயிற்சியில நீங்க செய்யறப்ப செல்ஃப் டாக்க ரிலாக்ஸேஷனா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அது மிக சிறப்பான ஹீலிங்கா வேலை செய்யும். காயகல்பம் அதுவும் ஒரு ஹீலிங் தான். காயகல்பம் அந்த ஹீலிங்க்கு அடிப்படையா இருக்கிற உயிர் ஆற்றல் இருக்கு இல்லைங்களா? உயிர் ஆற்றலை வச்சுதான் நம்ம ஹீலிங் பண்றோம். அது யாருக்கா பண்ணாலும் உயிர் ஆற்றலை வச்சுதான் பண்றோம். பிரபஞ்ச ஆற்றலை எடுத்து பண்றோம். அப்ப காயகல்பம் என்ன பண்ணுது? நம்மளோட மூலத்தில் இருக்கிற அந்த சக்திய திணிவுபடுத்தி எடுத்து நம்ம உடல் முழுக்க பரப்புது. சரிங்களா? அப்ப காயகல்ப பயிற்சி நமக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஹீலிங் டெக்னிக். நீங்க காயகல்ப ப்ராப்பரா பண்ணிட்டே வாங்க, உடம்புல இருக்கிற பல நோய்கள் குணமா இருக்க ஆரம்பிச்சு. ஏன்னா காயகல்பம்ங்கிறது என்ன? வித்து சக்தியில் இருக்கிற எசன்ஸை பிரிச்செடுத்து சுத்த சக்தியான ஓஜஸா மாற்றி வெரி பவர்ஃபுல் எனர்ஜி. அந்த எனர்ஜியை மூளை கொண்டு போய் உடல் முழுக்க நீங்க பரவ விடுறீங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஹீலிங். புரியுதுங்களா? அப்ப காயகல்ப பயிற்சி நமக்கு கிடைச்ச ஒரு மிக அற்புதமான ஹீலிங். நீங்க ஹீலிங்ல அவங்க அந்த எனர்ஜியை மேல இருந்து அப்படியே உடல் முழுக்க இறக்கி விடுவாங்க. அது ஃபீல் ஆகும் நல்லா. சரிங்களா? அந்த எனர்ஜி வச்சு கிளீன் பண்றப்போ, எனர்ஜி கொடுக்குறப்போ அது ஃபீல் ஆகும். அந்த ஃபீல் உங்களுக்கு காயகல்பத்திலேயே கிடைக்கும். உணர்ந்து செஞ்சா கிடைக்கும். 3 முறை நீங்க காயகல்பம் நல்லா செஞ்சுட்டு படுத்து ரிலாக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் உங்க உடம்பு கவனிங்க. உங்க உடம்புக்குள்ள ஒரு எனர்ஜி ஃப்ளோ போறதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். அப்ப உயிராற்றலுடைய திணிவை எடுத்து ஹீலிங்ல மகரிஷி அங்க பயன்படுத்தி இருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போய் தியானம் கொடுக்குறோமா இல்லையா? சரிங்களா? தியானம் கொடுக்குறப்ப நாம பயன்படுத்துற வேர்டு எவ்வளவு பெரிய ஹீலிங் தெரியுங்களா? சாதாரணமான விஷயமே கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இட தூய்மைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். அது சடங்கா பண்ணீங்கன்னா வேலை செய்யாது. ஆனா உணர்ந்து பண்ணீங்கன்னா மிக தீவிரமா வேலை செய்யும். எனக்கு தெரிஞ்ச அந்த 2 சென்டென்ஸே மெடிடேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் பல நேரங்கள்ல யோசிக்கிறேன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. இதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். நம்மளை சுற்றி அந்த பிரபஞ்ச சக்தி, அதற்கு மூலமான இறை சக்தி, அந்த திணிவு பெற்று அப்படியே நம்மளை அப்படியே இறுக்கி அழுத்திட்டு நிக்கிறது நீங்க ஃபீல் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? 2வது சென்டென்ஸ் பாருங்க. அருட்பேராற்று இறை சக்தி உடல்ல மட்டும் இல்லை, உயிரிலே எப்படி பாயுது? அந்த ஆற்றல் எப்பவுமே எப்படி பாயும்? அலையலையா பாயும். அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம்னா, எனக்கு தெரிஞ்சு ஹீலிங்க்கு நீங்க ஒரு ஹையஸ்ட் ஒரு சங்கல்பம் கொடுங்கன்னா இந்த அருளாற்றல் பாய்ச்சுதல் தான். நீங்க அது ஏதோ தவத்துக்கு முன்னாடி சொல்றதுன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க சும்மா இருக்கிறப்ப வெல்லாம், ஓய்வில் இருக்கிறப்ப வெல்லாம், செல்ஃப் ஹீலிங்க்கு இந்த 2 விஷயம் போதும். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களை சுத்தி ஃபுல் எனர்ஜி ஃபுல் லோட் ஆயிடுச்சு, இறை சக்தி பிரபஞ்ச சக்தி லோட் ஆயிடுச்சு. செகண்ட் ஒன், அந்த சக்தி உங்க உடம்புக்குள்ள எவ்வளவு தூரம் இறக்க முடியுமோ இறக்கணும். நம்ம இதுவே ஒரு மெடிடேஷனா மாத்திரம் நான் அன்னைக்கு கூட ஒரு முறை சொல்லியிருந்தேன். நம்ம மாத்துவோம் இன் ஃபியூச்சர்ல கண்டிப்பா. இந்த 2 விஷயம்தான். ஏன்னா அருள்காப்பு சேர்த்திக்கலாம். ஃபர்ஸ்ட்ல அருள்காப்பு எடுத்தோடனே போட்டுட்டு இட தூய்மை அருளாற்றல் பாய்ச்சுதல் தவாது. அதுதான் பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு தவம். அதுதான் நம்ம ஏஎஸ்ஆர்ஐ சக்தி ஈர்ப்பு தவமா நடத்துறாங்க. நிறைய பேருக்கு தெரியும் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு. நீங்க அதை மட்டும் பண்ணி பாருங்க. வேற எந்த மெடிடேஷன் பண்ண வேண்டாம். ஒரு டைம் உட்காந்து கண்ணை மூடி உட்காந்து, சரிங்களா, அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். இப்படி விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னா
அந்த சக்தி உங்களுக்குள்ள அப்படியே பாய்ந்து முழுசா நிரம்புறதை நீங்க ஃபீல் பண்ணலாம். இதுதாங்க ஹீலிங். ஹீலிங்ல வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா? எல்லா ஹீலிங்லயும் எனக்கு தெரிஞ்சதுதான் இருக்கு. சரியாங்களா? அப்ப இந்த அருட்பேராற்றல் அப்படிங்கிறதுக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கோங்க, பஞ்சபூத சக்திகள் அடக்கம். இறை ஆற்றலுக்குள்ள பஞ்சபூத சக்திகள் அடக்கம், நவகோள்களுடைய சக்திகள் அடக்கம், பிரபஞ்சத்தினுடைய சக்திகள் அடக்கம், எல்லா உயிர்களுடைய சக்தி அடக்கம். இதைத்தான் நம்ம எடுக்கிறோம். இதுதான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு. அப்ப அருட்பேராற்றல் அப்படின்னா அந்த இறை சக்தியும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகள்ல இருந்து வரக்கூடிய அத்துணை சக்திகளும் இணைந்த சக்திக்கு பேர் தான் அருட்பேராற்றல். அருட்பேராற்றல். ஏன்னா அதுல இருந்து துண்டுபட்டு வந்தது இதெல்லாம். இது அது இல்லாம இது ஒண்ணுமே இல்லை. அப்ப இறைனா எல்லாமே இறைவனுடைய வெளிப்பாடு. அப்ப அத்துணை ஆற்றலும் நம்ம உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாய்ந்து நிரம்புது. உடல் இருக்கிற தேவையற்ற சக்திகள், வினைகள், பதிவுகள் அனைத்தும் வெளியேறுகிறது. உறுப்புகள் அனைத்து ரெஜுவினேட், புத்துயிர் பெறுகிறது. இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி பாருங்க. இயங்காத உறுப்புகள் கூட இயங்குறக்கு ஆரம்பிக்கும். அதை மகரிஷி அவங்க இந்த ஹீலிங்க வாழ்த்தும் பயணம்ல அவ்வளவு அற்புதமா பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பக்கம் மெடிடேஷன்ல இட தூய்மை, அருளாற்றல் பாய்ச்சுதல், ஹீலிங்ல பவர்ஃபுல்லான வேர்டு. அதுக்கு மேல எனக்கு தெரிஞ்ச வேர்டெல்லாம் கிரியேட்டே பண்ண முடியாது இறையாற்றல் உள்ள இறக்கிறது. புரியுதா இல்லைங்களா? அதுக்கப்புறம் நாம பண்ற மெடிடேஷன் ஒரு ஹீலிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெடிடேஷன் ஒரு மிகப்பெரிய ஹீலிங் ப்ராசஸ். நீங்க கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்து என்ன பண்றீங்க? ஒவ்வொரு சக்கராவையா கவனிக்கிறீங்க. ஒவ்வொரு சக்கராவையும் கவனிக்க ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்கரால இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் வெளியே போய் சக்கரா ரெஜுவினேட் ஆகும். இதுதான் கிளென்சிங் அண்ட் எனர்ஜைசிங் நாங்க பேசுறோம் ஹீலிங்ல. வேற ஒண்ணும் இல்லை. நீங்க அந்த சக்கரால மெடிடேட் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்கரால இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் வெளியே போய் அந்த சக்கராக்கு என்ன பியூர் எனர்ஜி ஃபில்லப் ஆகணுமோ அது ஆயிரும். இது நாம பண்ற மெடிடேஷன்லயே நடக்குது. யாரோ கிளீன் பண்ணாதான் நம்ம ஆற்றல் கிளீன் ஆகுன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க மெடிடேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க சக்கராஸ் எல்லாமே கிளீனிங் ஆயிடும். அதுதான் மகரிஷி 9 சென்டர் மெடிடேஷன் ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கை நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு 15 நாள், இன்னைக்கு என்ன தேதி 30 சரிங்களா? இன்னொரு 15 நாளுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டோட்டலா நம்ம இந்த மெடிடேஷன்ல செலக்டிவான சரி இந்த 9 சென்டரை நம்ம விடவே கூடாது. சரி, 9 சென்டரை எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பண்ணிடணும். நான் பலர் என்கிட்ட சஜஷன் கேட்கறவங்க நான் சொல்ற விஷயம், ஐயா நான் எந்த மெடிடேஷனை பண்ணணும் அப்படின்னு கேட்டா நான் அடிக்கடி 2 அல்லது 3 மெடிடேஷன் சொல்லுவேன். சரிங்களா? 1 9 மைய தவம், 2வது பஞ்சபூத நவதவம். சரிங்களா? இல்ல என்னால 3 மெடிடேஷன் பண்ண முடியும்னு சொன்னாருன்னா துரியாதீதத்தை சேர்த்து சொல்றது வழக்கம். சரிங்களா? அப்ப இந்த 9 மைய தவம் ஹீலிங்லயே வெரி பவர்ஃபுல் ஹீலிங்கான ஒரு மெடிடேஷன். அதற்கு முன்னாடி இட தூய்மை, அதுக்கு முன்னாடி அருளாற்றல் பாய்ச்சல், அதுக்கு முன்னாடி அருள் காப்பு. இன்னும் அந்த ஹீலிங்ல அபரிமிதமான சக்தி எங்க வரும் தெரியுமா? நம்ம முன்னோர்கள்ல இருந்து வர்ற சக்தி நமக்குள்ள பயங்கரமா ஹீல் பண்ணும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த இடத்துல அன்னை தந்தை ஆசானுடைய வாழ்த்துக்களை, அவங்க ஹீலிங், அவங்க எனர்ஜியை நம்ம கிட்ட ஹீல் பண்றதுக்கு எடுத்தோம். ஏன்னா இந்த உடம்புல வந்திருக்கிற உயிர், இந்த உடம்புல வரக்கூடிய நோய்களுக்கு அடிப்படை அந்த உயிர் ஆற்றல் இருக்கிற பிரச்சனைகள். அந்த உயிராற்றல் எங்க இருந்து வந்ததுன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்தது. அப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை போக்குறதுக்கான ஃபர்ஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் யாருன்னா உங்களோட பேரண்ட்ஸ் தான். அதனாலதான் சொல்லுவாங்க, பெற்றோரை வணங்குறவனுக்கு வாழ்க்கையில தோல்வியோ துக்கமோ துன்பமோ வராதுன்னு சொல்லுவாங்க. புரியுதா இல்லைங்க? அப்ப நம்ம அந்த பேரண்ட்ஸ் கிட்டயும் ஒரு பிளஸிங் வாங்குறோம். அது ஒரு பெரிய ஹீலிங். இதெல்லாம் இனிமேல் நீங்க எப்படி பார்க்கணும்? ஒரு ஹீலிங் டெக்னிக்கா பாருங்க. அவங்க 2 பேரும் மனப்பூர்வமா மனமுவந்து சந்தோஷமா ஒரு பவர் அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க.
அது நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள், மனதில் இருக்கிற பிரச்சனைகள், குழப்பங்கள், வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு சக்தியா மாறி பெற்றோரோட ஆசை. அது போக குரு மகான்கள்ட்ட ஆசி வாங்கணும். அது எவ்வளவு பெரிய ஹீலிங். நீங்க போய் இன்னைக்கு இங்க இருக்கிறவர்கிட்ட ஹீலிங் வாங்க, அங்க இருக்கிறவங்க ஹீலிங் வாங்குறீங்க. அங்க மகரிஷி பிளஸ்ஸிங்ல என்ன பண்றாங்க? ஹீலிங் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் நான் மன்றத்துல பார்த்துருக்கிறேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அப்படியே வருவாங்க, மகரிஷி அப்படியே பார்ப்பாங்க, அந்த கைக்கு நேரா கை அப்படியே வச்சு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. சரிங்களா? இது என்ன வருங்கிறீங்க? சக்தி வரும்னு நீங்க நினைச்சா அபரிமிதமான சக்தி நீங்க அங்கிருந்து வாங்க முடியும். அது போட்டோ அல்ல. போட்டோவா பார்த்தா போட்டோ, சரிங்களா? மகரிஷியா பார்த்தா மகரிஷி. புரியுதா? அது நீங்க பாக்குற கண்ணோட்டத்துல இருக்கு. இந்த ஹீலிங்க்கு எல்லாமே அடிப்படை வந்துங்க மனசு. மனசு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியாண்ணா? இந்த மருந்து சாப்பிட்டா இந்த நோய் குணமாகும் நீங்க நம்புனா குணமாகும். ஹீலிங் அதே மாதிரிதான். இந்த நோய் இந்த மருந்து சாப்பிட்டு எங்க குணமாகுதுன்னு நினைச்சா கண்டிப்பா குணமே ஆகாது. நீங்க எங்க வேணா போய் என்ன வேணா ஹீலிங் பண்ணிக்கலாம். புரியுதா? அப்ப மகரிஷியோட சிந்தனை எடுத்து பாக்குறப்ப இப்ப இப்படி ஹீலிங் சொல்றாங்களே, மகரிஷி எங்கேயும் அந்த ஹீலிங் பத்தி அதிகமா பேசலையே அப்படின்னு எடுத்து இன்னைக்கு அதை யோசிச்சா எல்லாமே ஹீலிங்கா இருக்கு. உடற்பயிற்சி ஒரு ஹீலிங்கு, காயகல்ப ஒரு ஹீலிங்கு, தியானம் ஒரு மிகப்பெரிய ஹீலிங் ப்ராசஸ், பஞ்சபூத நவகிரக தவம். என்ன நடக்குது? மனதை விரித்து பஞ்சபூதங்களோட இணையறீங்க. மனம் என்ன பண்ணும்? மன அலை என்ன பண்ணும்? அலை அது மோதும், சிதறும், பிரதிபலிக்கும், ஊடுருவும். அங்க இருக்கிற எனர்ஜி அப்படியே தூக்கி கொண்டாந்து உங்களுக்குள்ள சொருகும். அதனுடைய தன்மையா நீங்க கன்வெர்ட் ஆயிருவீங்க. புரியுதுங்களா? இதுல என்ன நோய்? நானே எனக்கு இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு சென்டருக்கு போயிட்டு ஒருத்தவங்க வீட்டுல போய் தனார்சன சங்கல்பம் பண்ணி வச்சோம். அப்போ ஒரு அம்மா வந்திருந்தாங்க. சரிதானுங்களா? அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியில ஒரு பெரிய ப்ராப்ளம், மிகப்பெரிய ப்ராப்ளம். சரிங்களா? உண்மையாலுமே சங்கடமான ஒரு ப்ராப்ளம் தான். மனம் ரொம்ப கவலையில, அழுத்தத்துல, துக்கத்துல இருக்குது. சரிங்களா? நான் ஜஸ்ட் பஞ்சபூத நவகிரகம் மட்டும் பண்ணிட்டு வாங்கம்மான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். சரிதானுங்களா? அந்த அம்மா ஒரு வாரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நடந்து ஒரு வாரம் தான் இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி மெசேஜ் கொடுக்குறாங்க. ஐயா நீங்க என்ன பண்ணீங்க? அவங்க கேட்கறாங்க, நீங்க என்ன பண்ணீங்க? சரிதானா? நீங்க நானும் பஞ்சபூத நவகிரகம் முதல்ல எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பண்ணேன். சரிதானுங்களா? இப்ப எனக்கு அந்த துன்ப உணர்வு துளி கூட இல்லை. நீங்க என்னவோ பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. நான் என்ன பண்ணேன்? ஒண்ணும் பண்ணேன். சரிங்களா? பஞ்சபூத நவகிரகத்தை பண்ணா அவங்க சொல்றாங்க, என்னோட ஃபேமிலியில இருக்கிற மத்தவங்க எல்லாம் அந்த பிரச்சனையில இன்னும் துன்பப்பட்டே இருக்காங்க ஐயா. எனக்கு அந்த ஒரு பிரச்சனை நடந்ததாவே நானும் வருந்தி அழைச்சு பாக்குறேன், எனக்கு வரமாட்டேங்குது. அந்த பிரச்சனை வந்து முற்றிலும் நான் வெளிப்பட்டு வந்துட்டேன். இந்த பஞ்சபூத நவகிரகத்தில் நீங்க என்ன ஐயா அதுல என்ன நடந்தது நீங்க எனக்கு சொல்லுங்க, எனக்கு புரியல. பஞ்சபூத நவகிரகம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பண்ண ஒரு வாரமா, ஆனா என்னோட பிரச்சனை அது முற்றிலுமா அழிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் கூட கொடுக்கல. சரிதானுங்களா? ஆனா அதுக்கான காரணம் என்னன்னா, பிரச்சனைகளை தாங்கக்கூடிய, கர்ம வினைகளை கழிக்கக்கூடிய அத்தனை ப்ராசஸும் பஞ்சபூத நவகிரகத்தில் இருக்கு. பஞ்சபூத நவகிரகத்தில் இருக்கு. சரிதானுங்களா? அப்ப நீங்க பஞ்சபூத நவகிரகங்களோடு பிரபஞ்சத்தோடு உயிர் கலப்பு பெற 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 என்ன ஆகும்னா, நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் கழிக்கப்படும், மன விரிவு கிடைக்கும், மன துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், உடல் நோய்களிலிருந்து குணப்படுத்துதல் நிகழும், உறவுகள் இருக்கிற சிக்கல்ல இருந்து மீட்கப்படும், பொருளாதார பிரச்சனைகள் இருந்து நம்ம வெளிப்படும். புரியுதானுங்க? இது எல்லாத்துக்கும் அடிப்படை பஞ்சபூத சக்தி, நவக்கோள்களுடைய சக்தி, பிரபஞ்ச சக்தி. அப்ப பஞ்சபூத நவகிரகம், நம்முடைய 9 மைய தியானம், இன்னும் பஞ்சேந்திரிய தவம் எவ்வளவு பவர்ஃபுல் ஹீலிங் தெரியுமா? பஞ்சேந்திரிய தியானம், நித்யானந்த தவம் பவர்ஃபுல் ஹீலிங். சரிதானே? எல்லா மெடிடேஷனுமே ஹீலிங் தாங்க. ஆக்னேய மெடிடேஷன் ஹீலிங் தான், துரிய மெடிடேஷன் ஹீலிங் தான், சாந்தி மெடிடேஷன் ஹீலிங் தான். மெடிடேஷன் இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸ்.
இனிமேல் ஹீலிங்ல அங்கேயும் இங்கேயும் போய் அலைய வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ம பயிற்சி சரியா செய்யும். இதெல்லாம் உங்களுக்கு 10 இல்லையா? அதுக்கப்புறம் பீக்ல மகரிஷி கொடுத்ததுதான் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. அங்கதான் அவர் ஹீலிங்ல வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஹீலிங் பயன்படுத்தல, பாசஸ்ங்கிறது பயன்படுத்தல. சரிங்களா? நம்ம உடம்புல இருக்கிற காந்தம் கலங்கப்பட்ட காந்தம். அதிகாலையில வானத்தில் இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்கிற காந்தம் தூய வான்காந்த களம், பவர்ஃபுல்லான ஒரு இது. அப்ப அந்த நேரத்துல நாம எழுந்து இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற சக்திகள் எல்லாம் வெளியே போய் உடம்புக்குள்ள எனர்ஜி ஏறும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொரியாசிஸ் ப்ராப்ளம், சரிங்களா? சொரியாசிஸ் தெரியல, அவங்க எந்த ஹீலிங் எல்லாம் எதுவுமே பண்ணல. சொரியாசிஸ் ப்ராப்ளம் உச்சியில இருந்து பாதை வரைக்கும் அவர் நீங்க பார்க்கவே முடியாது. அப்படி உடம்பு தோல் எல்லாம் அப்படி சில்லு சில்லா இருக்கும். சரிங்களா? தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி 48 நாள் அவர் தொடர்ந்து செஞ்சு அவரோட ஃபேஸே ஃப்ரெஷ்ஷா மாறினதை நான் கண் கூட பார்த்தது உண்டு. இதே மாதிரி ஒரு அனுபவம் ஆஸ்ட்ரல் டிராவல் சூக்கும பயிற்சி பண்றப்ப நான் பார்த்திருக்கேன். 2 பேருக்கு நான் இது நேரடி அனுபவமா பார்த்திருக்கேன். அப்ப என்ன புரியுது அப்படின்னா நம்ம உடம்புல வர நோய்களுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய கலங்கப்பட்ட ஜீவகாந்தம், கர்ம வினைகள். இந்த 2 சேம் தான். ஓகேவா? அப்ப இந்த தேவையற்ற காந்த சக்தியை விளக்கி கர்ம வினைகளை வெளியேற்றி தெய்வீக சக்தி உள்ள நிரப்புறதுக்கான ஒரு பயிற்சி தான் மகரிஷி கொடுத்திருக்கிற தீப பயிற்சி மற்றும் கண்ணாடி பயிற்சி. மற்றதுல எல்லாமே ஹீலிங் நடந்தாலும் இந்த 2 பயிற்சியில மிக அபரிமிதமா நடக்கும். நாம் அந்த வார்த்தையை அப்படித்தான் பயன்படுத்துவோம். சரிங்களா? கண்களை திறந்த தெய்வத்தையோ கண்ணாடியோ பார்ப்போம். நம்ம உடம்புல இருக்கிற ஜீவகாந்த சக்தி எழுச்சி பெற்று வெளியே போறக்க ஆரம்பிக்கும். கலங்கப்பட்ட காந்த வெளியேற ஆரம்பிக்கும். இது கிளென்சிங், தேவையற்ற சக்திகளை நீக்கிற ப்ராசஸ். செகண்ட் எனர்ஜைஸ்டு, ஆற்றல் படுத்துவது. எப்படி? கண்ணை மூடுனீங்கன்னா, இப்ப சொன்னாலும் வருது பாருங்க, கண்ணை மூடுனீங்கன்னா அது சுத்தி நின்றுட்டு இருந்த அந்த அந்த ஆற்றல் அப்படியே உங்களுக்குள்ள அபரிமிதமாக போய் நம்மை சூழ்ந்திருக்கிற தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி, சரிங்களா, எல்லா திசைகளிலிருந்தும் நம்முள் பாய்ந்து நிரம்பி கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி பாருங்க. அதிகாலையில் எந்திரிச்சு எப்படி பாயும் தெரியுங்களா? சரிங்களா? அப்படி இருக்கும். அது சுனாமி மாதிரி பாயும் அது. சரிங்களா? அப்படி ஒரு பயிற்சியை நமக்கு மகரிஷி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த பயிற்சிகள் எல்லாமே எப்ப நல்லா வேலை செய்யும் அப்படின்னா, சரிங்களா, இந்த கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சியில எப்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும் அப்படின்னா, நாம என்னைக்கு பயிற்சிய சரியா முறையா பண்றோமோ அப்பதான் அதெல்லாம் வேலை செய்யும். ஜகவசியம் நடக்கும், முகவசியம் நடக்கும், நோய்களை போக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், சகல வித்தையும் செய்யலாம். ஆனா அதுக்கு மன தூய்மை அவசியம். மனம் தூய்மையா இருக்கு. அதற்கு தான் தற்சோதனைன்னு ஒரு அற்புதமான பயிற்சியை மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. அது ஒன் ஆஃப் த ஹீலிங் தான். தற்சோதனை பயிற்சி ஒன் ஆஃப் த ஹீலிங். புரியுதா? அப்ப இது எல்லாம் செய்து வந்துட்டு நீங்க ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பண்ணி பாருங்க. சரிங்களா? டோட்டல் பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள இறங்கும். உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் விலகும். ஏன் விலகாது? ஏன் சரியாகாது? நான் அதனால இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்யறப்ப கூட சொல்லுவேன், உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா கொஞ்ச நேரம் அந்த இடத்துல கவனிங்க. அந்த இடத்துல நீங்க கவனிச்சாலே நீங்க ஒன்னும் வேர்டிங் கூட பயன்படுத்த வேண்டாம். சும்மா ஜஸ்ட் அங்க கவனிச்சீங்கன்னா போதும். அந்த எனர்ஜி அங்க ஃபுல்லா லோட் ஆகும். லோட் ஆக ஆக அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அது சரி பண்ணிக்கும். ஹீலிங்ல அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஹீலிங்க்கு நிறைய வாசகங்கள்லாம் பயன்படுத்துவாங்க. ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுங்க, ஒண்ணும் புரியலன்னு வச்சுங்க, கண்ணை மூடி அந்த சக்தி கிட்ட சரண்டர் பண்ணிருங்க. நீங்க என்ன நிகழ்த்தணுமோ இயற்கையில அதை நீங்க நிகழ்த்துங்கன்னு சொல்லிருங்க. அது அற்புதமா நிகழ்த்திங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். வேர்டிங் எல்லாம் ஒண்ணும் யூஸ் பண்ண வேண்டாம். கண்ணை மூடி அந்த இடத்திற்கு என்ன ஆரோக்கியத்திற்கு, அமைதிக்கு, நிறைவுக்கு, ஆனந்தத்திற்கு, மகிழ்ச்சிக்கு என்ன நிகழணுமோ அது மட்டும் நிகழட்டுன்னு நினைச்சிருங்க. அந்த எனர்ஜி ஃபுல்லா லோட் ஆகும். அந்த ப்ராப்ளம் கியூர் ஆகுறதுன்னு நீங்க பார்க்கலாம். சரிங்களா?
அப்போ செல்ஃப் ஹீலிங்க்கு நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு மாதிரி வேற எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு பயிற்சி இல்லை. அதனால அங்கேயும் இங்கேயும் போய் அலைய வேண்டாம். சரியாங்களா? சரிதாண்ணா? என்ன ஒரு பாட்டு கூட வரும்ல, ஞான தங்கமே சொல்லிட்டு, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான. தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுலயே போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் போய் சில வகுப்புகள் போய் அட்டன் பண்ணுங்காட்டிதான் இங்கேயே இருக்கு. இது போதும், இது சரியா செஞ்சாவே போதும். இன்னும் இதற்கு விளக்கம் கொடுக்கறதுக்கே நமக்கு ஒண்ணு எத்தனை ஜென்மம் ஆகுன்னு பத்தில. அவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ளேயே இருக்கு. தெரிஞ்சுக்கோங்க, கத்துக்கோங்க, தவறெல்லாம் கிடையாது. ஆனா அதற்கு பின்னாடி போய் சிக்கிக்காதீங்க. இதுக்கு மேல கிளாரிட்டியா கொடுக்க முடியாது. புரியுதா? கண்கள்ல பார்த்து நீங்க கொடுக்கலாம். சரியா? எதுக்கு வேணா நீங்க ஹீலிங் பண்ணலாம். வாழ்த்துங்கிறது ஒரு ஹீலிங் தாங்க எனக்கு தெரிஞ்சு. என் அறிவு கட்டி நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க எல்லா தவத்தையும் முடிச்சுட்டு மகிழ்ச்சி என்ன பண்றாங்க? உங்க வாழ்க்கை துணை, குழந்தைகள், உங்களுடைய உறவினர்கள், அத்தனை பேர், உலகம் வரைக்கும் அத்தனை பேருக்கு ஹீல் பண்றீங்க. நீங்க உங்ககிட்ட இருக்கிற பவர்ஃபுல்லான எனர்ஜியை ஹீலிங்க்கு கொடுக்குறீங்க. இதுதாங்க நடக்குது. இதுல என்னங்க பிரச்சனை? இதுல என்ன டவுட்டு? சரிங்களா? அப்ப மகரிஷி அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு பயிற்சியுமே ஹீலிங் தான். சரிங்களா? அப்ப அந்த ஹீலிங்கை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில உயர்றதுக்கு இனி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு முயற்சி எடுக்கணும். சரிங்களா? இன்னும் நீங்க அந்த தண்ணி வச்சு ஹீல் பண்ணி கண்களை பார்த்து எனர்ஜி கொடுத்து அது இன்னொருத்தர் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்களே முதல் ஹீல் பண்ணிக்கோங்க. முதல் நாம 100% ஆரோக்கியமா அமைதியா மாறுவோம். உங்களோட எனர்ஜி எக்ஸஸ் ஆகிறப்போ உங்க ஃபேமிலியில இருக்கிற அளவுக்கு மட்டும் கொடுங்க. நாம் ஒரு ஹையர் சோலா மாறுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு ஹையர் சோலா மாறுவோம். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு ஹீலிங் பத்தி நம்ம யோசிக்கலாம். அது வரைக்கும் அது பெருசா அதை ப்ரொமோட் பண்ண வேண்டாம். எமர்ஜென்சி கொடுக்கறதுங்கிறது வேற. மற்றபடி அதை பெருசா நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டாம். முதல்ல நீங்க ஃபுல்ஃபில் ஆகுங்க. சரியா? இன்னும் நீங்க ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஃபுல்ஃபில் பண்ண வைங்க. சரி, அது அந்த உப்பு நீர் வச்சு பண்றது எல்லாமே உங்களுக்கு ஹீலிங் கொடுக்கறது எல்லாமே தெரியும். மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. சரியா? உடம்பு சரியில்லாத படுக்க வச்சு, சரியானுங்களா? உங்க கைகள்ல இருந்து ஒன்னே இல்லை 2 வாசகம். இந்த உடல்ல இருக்கிற தேவையற்ற சக்திகளை எல்லாம் நீக்கிறேன்னு ஒரு 10 தடவை இழுத்துக்கொண்டு போய் அந்த உப்பு தண்ணியில விட்டுருங்க. 2வது கைகளை நல்லா இந்த மாதிரி நிலையில வச்சுட்டு சக்தி களத்துல மனதை வச்சு அந்த எனர்ஜி ஃபுல்லா லோட் ஆகிற மாதிரி வாங்கி, அதுக்கப்புறம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பட்டும். உடலும் உள்ளமும் தூய்மை அடையட்டும், மேன்மை பெறும். 2 சென்டென்ஸ். அந்த தெய்வீக இறை சக்தி இந்த உடலிலே அபரிமிதமாக பாய்ந்து நிரம்பி இந்த உடலுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் செய்யட்டும், சக்திகளை கொடுக்கட்டும், உடல் ஆரோக்கியமாகட்டும், மனம் அமைதியாகட்டும் அப்படின்னு பாசிட்டிவான சங்கல்பத்தை ஒரு 10 முறை சொல்லிட்டு விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி ஏறி. புரியுதா இல்லைங்களா? அப்ப நாம செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பயிற்சியுமே ஹீலிங்குடைய மிகப்பெரிய ப்ராசஸ். அது தெரியாமையே செஞ்சுட்டு இருக்கோன்னு புரிஞ்சுக்கோங்க. சரியாங்களா? இந்த ப்ராசஸை நல்லா பண்ணாலே நமக்கு தேவையான அத்தனை பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு அத்தனை செல்வங்களையும் பெற முடியும்னு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி. டைம் ரொம்ப அதிகமா எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சரியா 1 hour ஆயிருக்கும். சரி, நிறைவு பண்ணிக்குவோம். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க. மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. சில முக்கிய அறிவிப்புகள். அம்மா, ஸ்டாப் பண்ணிக்கலாமா? ஓகே. ஓகே.